ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி அன்னையின் இந்த தரிசனத்தை நாம் ஆனந்தத்துடன் ரசித்து பக்தியுடன் நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வந்து இன்றைய தியானத்திற்கு நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, தாங்களே மனம், ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர் மற்றும் பூமியாவீர். நீங்களே இப்பிரபஞ்சமாக உங்களை வெளிப்படுத்துகிறீர்கள். தாயே, தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம். எங்களின் தாயும் தந்தையும் பாதுகாவலரும் தாங்களே ஆவீர். தாங்களே எங்களின் அறிவு ஆவீர். தாங்களே எங்களின் வாழ்வாதாரமாவீர். தாங்களே சர்வமும் ஆவீர். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் சந்தேகங்களையும் தன்னம்பிக்கையற்ற நிலையையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தங்களின் அன்பை நாங்கள் பரிபூரணமாக உணர்ந்து அதை மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக இருக்கவும் எங்களை வலுப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். தாங்கள்தான் அனைத்தையும் செய்பவர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தாய், நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். महामंत्र। ओम त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली
गुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான தடைகளையும் உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற இந்த மனித வாழ்க்கையின் மனித சலனங்களையும் மாயைகளையும் முழுமையாக தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் தூய ஆத்மாவாக இருக்க அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடது நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தூய்மையான ஞானத்தின் தாயான தாங்கள் எங்களுக்குள் நல்லொழுக்கத்தின் நிலையை உணர வைக்கிறீர்கள். எங்களுக்குள் இருக்கின்ற போட்டித்தன்மையையும் கவலை குணத்தையும் அகற்றி எங்களுக்குள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் எங்களின் விருப்பத்தையும் தூய்மைப்படுத்துபவர் தாங்களாவீர். தாயே, நாங்கள் தூய விருப்பத்துடன் தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களை முழுமையாக நிதானப்படுத்தி எங்களை சமநிலையில் எப்பொழுதும் வைத்திருங்கள். கவனத்தை நமது இடது நாடையில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தூய்மையான ஞானத்தின் தாயான தாங்கள் எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை உணர வைத்து எங்களுக்கு எங்களின் சிந்தனையின் செயலாக்கத்தை தூய்மைப்படுத்தப்படுவதை உணர்த்தி அதன் மூலம் நாங்கள் நேரிய வழியில் எங்களின் செயல்களை செய்வதற்கு அருள் புரிபவர் தாங்களாவீர். எங்களை வழிநடத்துபவரும் தாங்களாவீர். தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சியில் நாங்கள் உயர்ந்த நிலையை அடைவதற்கு எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அசுர குணங்களையும் நான் என்ற அகங்காரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களை முழுமையாக நிதானப்படுத்தி எப்பொழுதும் எங்களை சமநிலையில் வைத்திருங்கள். கவனத்தை பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் பரிணாம வளர்ச்சியின் மூலமாக இந்த மனித பிறவியில் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றிருக்கிறோம். தாயே, எங்களின் ஆத்மாவை எங்களுக்கு உணர்த்தி எங்களுள் நிலைநிறுத்தி எங்களை செயல்படுத்துபவர் தாங்களாவீர். தாயே, நாங்கள் எப்பொழுதும் எங்களின் கவனத்தை தங்களின் பொற்பாதத்தில் நிலைத்திருக்கவும் சமநிலையில் இருக்கவும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனத்தை மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பவர்களாக எங்களை வலிமையுடையவர்களாகவும் நிலையானவர்களாகவும் தயவு செய்து நிலைநிறுத்தி அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலை பெற்றிருக்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை உணர்ந்தவர்களாக இருக்கவும் எங்களின் கவனத்தை தயவு செய்து நிலை பெறச் செய்யுங்கள். தாயே, நாங்கள் செய்கின்ற அனைத்து செயல்களும் ஸ்ரீ கணேசரை போன்று தங்களை மகிழ்விப்பதாக மட்டும் இருக்க வேண்டும். அதன் மூலம் எங்களின் செயல்கள் நேரிய வழியில் இருப்பதுடன் தர்மத்தின் நிலையில் நிலை பெற்றிருக்கும். தெய்வீக தன்மையும் எங்களுள் நிறைந்து நாங்கள் சிறந்ததொரு யோகிகளாக இருக்கவும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் மூலாதார சக்கரம் தங்கள் அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரம்பி இருக்கட்டும். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசிஷம் கூறுவோம். अथर्वशीर्ष. नमस्ते गणपतये
त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशवं
धनुषधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுக்கு தூய அறிவை தந்து அதன் மூலம் தெய்வீகம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை உணர்த்தியவர், புரிய வைத்தவர் தாங்களாவீர். தாயே, தயவு செய்து எங்களின் சுவாதிஷ்டான சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. தங்கள் அருளால் எங்களின் கவனம் தூய்மைப்படுத்தப்படட்டும். தங்கள் அருளால் எங்களின் படைப்பாற்றல் திறன் மேம்படுத்தப்படட்டும். தாயே, எங்களின் சுவாதிஷ்டான சக்கரம் தங்கள் அன்பாலும் அருளாலும் நிரம்பி இருக்கட்டும் அம்மா. கவனத்தை சுவாதிஷ்டானாவில் வைத்து சில நொடிகள் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் மணிப்புரகத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுக்குள் திருப்தியையும் அமைதியையும் நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களின் அனைத்து விதமான மாயைகளையும் கவலைகளையும் அகற்றியவர் தாங்களாவீர். தாயே, எங்களின் நாவி சக்கரம் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படட்டும். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ விஸ்வ நிர்மல் தர்மத்தை நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களின் செயல்களில் தர்மத்தை நிலைநிறுத்தியதுடன் எங்களின் தியானத்திற்கும் சக்தியை அளிப்பவர் தாங்களாவீர்.
தாயே, எங்களின் நாபி சக்கரம் தங்கள் அன்பாலும் அருளாலும் நிரம்பி இருக்கட்டும் அம்மா. அதன் மூலம் எங்களின் இல்லங்கள் அனைத்திலும் தங்களின் தூய அன்பு நிரம்பி அமைதியுடனும் ஆனந்தத்துடன் இருக்க அருள் புரியுங்கள். கவனத்தை நமது நாபி சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் ஆதி குருவான தாங்கள் எங்களுக்கு சுயம் குருவின் நிலையை உணர்த்தி எங்களுக்கு குரு தத்துவத்தை உணர்த்தியவர் தாங்களாவீர். தாயே, எங்களின் பவசாகர சக்கரத்தில் இருக்கின்ற அனைத்து மாயைகளும் பொய்மைகளும் எங்களை விட்டு முழுமையாக தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தங்களின் அன்பும் ஆசீர்வாதமும் எங்களின் பவசாகர சக்கரத்தில் நிரம்பி இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு தூய குருவாக எங்களின் செயல்களில் கண்ணியத்தையும் நடத்தையில் நேரிய வழியும் இருக்கும் அம்மா. தங்களின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் எங்களை வழிநடத்தட்டும். நாங்கள் தங்களின் அன்பிற்கும் கவனத்திற்கும் தகுதியுடையவர்களாக இருக்கவும் தாங்கள்தான் எங்களை வலிமைப்படுத்த வேண்டும் அம்மா. கவனத்தை பவசாகரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் அநாகத சக்கரம். தாயே, தங்கள் அருளால் நான் தூய ஆத்மாதான். ஆத்மா தவிர இந்த மனமோ உடலோ பெயரோ பதவியோ புகழோ அல்ல. நான் தூய ஆத்மாதான். தாயே, நாங்கள் எங்களின் இருதயத்தினுள் தங்களை நினைத்து தரிசனம் செய்யும் பொழுது எங்களுக்குள் தங்களின் தரிசனத்தை உணர்த்தி தங்களின் அன்பை புரிய வைத்திருப்பவர் தாங்களாவீர். எங்களிடத்தில் அலட்சியம் இருக்கக்கூடாது. எங்களின் குணத்தில் கண்ணியம் இருக்க வேண்டும். எங்களின் நடத்தையில் தாராள மனப்பான்மை இருக்க வேண்டும். எங்களுக்குள் அன்பு இருக்க வேண்டும். நாங்கள் தங்களை நோக்கிய தியானத்தில் ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். எங்களுக்குள் தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைந்திருக்க வேண்டும். தாயே, எங்களின் ஹிருதய சக்கரம் தங்கள் அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரம்பி இருக்கட்டும் அம்மா. கவனத்தை நமது இதய சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனம் விஷுத்தி சக்கரம். தாயே, எங்களின் விஷுத்தி சக்கரத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற குற்ற உணர்வை அகற்றிவிடுங்கள். நாங்கள் சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் இருக்க அருள் புரியுங்கள். எங்களுக்குள் உள்ளார்ந்த எங்களை சோதனை செய்கின்ற அந்த திறனை தயவு செய்து தந்தருளுங்கள். அதன் மூலம் நாங்கள் எங்களின் தவறுகளை சரி செய்ய முடியும் அம்மா. எங்களை எதிர்கொள்கின்ற திறனை தந்தருளுங்கள். தாயே, எங்களின் விஷுத்தி சக்கரம் தங்கள் அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரம்பி இருக்கட்டும். நாங்கள் முழுமையின் ஒரு பகுதியாகவும் பகுதியில் ஒரு துகளாகவும் இருக்க அருள் புரியுங்கள். கவனத்தை விஷுத்தியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரத்தையும் மமகாரத்தையும் தற்பெருமைகளையும் அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தாயே, தயவு செய்து எங்களின் மன்னித்தல் குணத்தை மேம்படுத்துங்கள். எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களின் ஆக்ஞா சக்கரம் தங்கள் அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரம்பி இருப்பதுடன் எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் நாங்கள் இருக்க அருள் புரியுங்கள். கவனத்தை ஆக்ஞா சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு தந்தமைக்கு எங்களின் நன்றிகளை செலுத்துகிறோம் அம்மா. நாங்கள் மற்றவர்களை காட்டிலும் எந்த அளவிற்கு மேம்பட்டவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை புரிய வைத்திருக்கிறீர்கள். அதற்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு செலுத்துகிறோம். தாயே, எங்களின் தியானத்தின் மூலமாக நாங்கள் எண்ணங்களற்ற சந்தேகமற்ற நிலையிலிருந்து தியானத்தின் ஆழத்தை உணர்ந்து இறைவனின் ஆனந்த நிலையை நாங்கள் உணர்வதற்கும் அவரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. கவனம் மெதுவாக சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். எங்களின் சகஸ்ரார சுவாமினியே, எங்களுக்குள் ஆழமான தியான நிலையையும் அமைதி நிலையையும் தயவு செய்து தந்தருளுங்கள்.
மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையிலிருந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். After self-realization, what happens? It's very interesting. After self-realization, you go beyond both these things, consciousness and awareness. Because you go beyond thought. You have gone beyond thought means what? Anger, all kinds of ideas, all kinds of aggression, everything is maneuvered or worked through your mind. So if your mind is lost, what will you do? There's no mind anymore. You exist with reality. So there is no mind to communicate. We call it thoughtlessly aware. Yes. We have conquered all our enemies by giving up one enemy, that was our mind. There's no mind to suggest. There's no mind to tell you. So once there is no mind, you are lost. Now it is being said that you ask a question to yourself, who am I? As soon as you ask this question, you become thoughtless, so you get lost. You cannot answer this question. Otherwise you might say, I am a woman, I am this, I am that, I am a bishop, or I am a pope, I am this, I am that. But once you are a realized soul, who will tell you who you are? Because the one which tells you is the mind which doesn't exist. No thought. Means you get dissolved into yourself. This is what is reality. But you are aware also. Now, that's another point. If you ask yourself a question, you are not there. But you are aware. If your navi is catching, you immediately know my navi is catching, I have got liver.
Don't have to ask questions. Or somebody standing near you, left Swadhisthana, oh my God, it's this one. If somebody is very angry and hot-tempered, immediately you feel such heat from that person. Say, oh Baba, run away from this man. So this is a new realm you have entered into, reality, which you are never aware before. Now supposing there's a very bad man standing near you. He might be a thief, he might be a murderer, anything. You will not be even conscious of it, leave alone aware, normally. But once you are a realized soul, you become aware of the whole. That is reality. What are the problems? In the collective, you become aware of the collective. You become aware of the problems of the whole world. Now, this awareness is very different. The first awareness, as I told you, is like this. That if somebody tells you you are this and this, you become aware of it. In this, nobody has to tell you. It's just there. You are there, you know what it is. And this is what you have achieved in these modern times, which is the blessing of the modern times also, that we know now who we are. We always say we are the pure spirit. Yesterday also I heard it. Are you sure? What makes you believe that? That you are the pure spirit. I mean, you haven't seen your spirit, have you? You haven't seen yourself, what you are. Then how do you say you are the pure spirit? It's just you are saying something because I say so. But you are the pure spirit because whatever is the description of the pure spirit is given, that it is aware of the divine power. It is aware of the divine power. And that is how you are the pure spirit. Because only through pure spirit as your personality, you can be aware of this all-pervading power. This is written in all the Shastras, in all the scriptures, everywhere. And what do you know about yourself? That you are the spirit. Because you know about your own chakras. You know about your own nadis. Now, what has happened is that you are separated from yourself and you can see yourself. You see yourself very clearly. And you start seeing yourself as the present and the past and the future. In the past, what I was, you see, you're shocked. Oh, my goodness, I was like this. See it. Through this present state. In the present state you see. Then you start forgetting it. Forget the past, forget the past.
then still you have the future. Then you start thinking about the future. First future, they think about their own children, their wives. Such a goes. What will happen to my children? What will happen to my wife? Then they think, what will happen to Sajoga? Then they think, what will happen to Mataji? Also they think, what will happen to this world? Because your awareness has expanded. You are not in the limited sphere now anymore. You can think of your children, you can think of your wife, also you can think of the whole world. And all the problems of the world you think. So you have reached that state, all right? Up to that state we are. Now what is the thing that covers up all this? Or gives you solutions, say for your children, for your family, your wife, everyone. What is the solution? Your mother believes in giving solutions, not only the problems. Because these days there are not problems that existed in the Navratri. They no more exist. That you can take a sword in your hand and go and kill something. No, it doesn't. Not possible. Cut what? So the today's problem as they are, as we see, within us, we see the problems, we are aware of it, and we want to do something about it. Whether we are in the past, present or future, we see the problem. So now, what is the solution? We have no weapons, nothing to fight. We don't know also. So many do not know even how to hold a sword in the hand. And so many don't even want to hold it. Because they are so much in compassion, in the ocean of compassion, enjoying themselves nicely. They are enjoying their own compassion and compassion of others, compassion of their mother. But then how to solve the problem? The problem can be solved if you become very powerful yourself within. Where is your attention? You have to move inward. Where is your attention? You have to become very powerful. I have done my job. I have given you realization. You have grown so much. I have explained to you, I have told you everything is done. I have given you lots of love. Ocean of love, I should say, as you call it, whatever it is. But now you have to nourish yourself. You have to become powerful within yourself. So what is the way you can become powerful? First, you must believe that you have transcended your human personality and you have now become a superhuman being.
First of all, this must come in. This is what we call as faith. This faith is not false faith, is not blind faith that you believe into something. But it's a fact. I have 100 times I have told you that you have first of all faith in your ascent, in your position as such. For this, meditation is very important. Very important. Without meditation, you cannot have full faith in yourself. Because you can't know yourself by saying, who am I? You cannot. You try now, ask a question again, who am I? You'll be lost. So what should be the faith then? Because when you ask a question, who am I, you are lost. So we reach a stage where I have to tell you that faith is not mental, it is not emotional, it is not physical, but it is a state of your own being, which we can call as a spiritual state. In the spiritual state, nothing can disturb you. Nothing can overpower you. Nothing can dominate you. Because that state, if you have, that means you are part and parcel of reality. Then you are an honored member of the God's kingdom. Then you are the most revered personality. Then you are like a deity. Then you are like a Gana. In that state when you are, it's a state, again I say, beyond the human state. You are extremely powerful. There's a story about Nizamuddin, great awliya, great Sufi in India. There was a horrible king, I think what Shah he called himself, and he would not go and bow to him. So he was very angry. He said, I can only bow to God and to nobody. The Shah said, if you don't come and bow to me tomorrow, I will cut your throat. And that night the throat of this king was cut. It's a story, but it's a real story. Somebody came and cut his throat, it was not Nizamuddin Shah. He would not do that. So that state, if you reach, what we call is the state of Shraddha, state of Shraddha, which is enlightened. Enlightened faith. It's a new type of mechanism. That is,
You become part and parcel of the whole. That means the moon, the star. See, I tell you, I never told the sun that it should be there for the pujas. I never told. Last time, this time, I never tell him. There's no need to tell. It's all done. I don't tell all these vibrations to make a cross or to show all these miraculous photographs. I don't tell them. There's no need to tell. They just do it by themselves. I am sometimes surprised how ingenious methods they have of their own, how they manage things. I am myself surprised. I didn't tell them that these two persons who were selected by this award should be so condemned by every newspaper. It all works automatically. It just works. Only thing, if I have anything, is just complete faith that I am at that state. And that's why there is complete patience, saburi. Complete patience. And that is what we have to learn. It will all happen in any case, because you are all at that state. Only meditation is important, very important. For me not, but for you all. If you all can meditate now, just for 10 minutes also every day, it will help you a lot. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே,
எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.